வெல்கம் டு தமிழ் பட்டாளம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த குரூப் 4-2ல் நம்மளுக்கு ஒரே மாதிரி தான். யூனிட் 3ல் நம்மளுக்கு கேட்பாங்க, இந்த தேசிய மறுமலர்ச்சி ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள் இந்திய தேசிய காங்கிரஸ். அதில் தமிழ்நாட்டு விடுதலை போராட்டத்தின் பல்வேறு முறைகள், இந்திய பண்பாட்டின் இயல்புகள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, யூனிட் 3ல் இருக்கும். அதே மாதிரியே யூனிட் 6லையும் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள், அந்த கிளர்ச்சிகள், அப்புறம் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, பல்வேறு சீர்திருத்தவாதிகள், அந்த சீர்திருத்த இயக்கங்கள், அதனால மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, இது கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி தான் சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே யூனிட் 3ல் தான் தேசிய மறுமலர்ச்சி ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள் இந்திய தேசிய காங்கிரஸ். அதே மாதிரி இந்த தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, ஜவஹர்லால் நேரு, தந்தை பெரியார், காமராசர், மகாத்மா காந்தி, ராஜாஜி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. அதே தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, இது ரெண்டுமே ஒரே சிலபஸ் தான் இருக்கும் உங்களுக்கு. இதுலேயும் காமராஜர், தந்தை பெரியார், அம்பேத்கர், ராஜாஜி, இவங்க எல்லாமே, ஜவஹர்லால் நேரு எல்லாமே சேம் அதே தலைவர்கள் தான் என்ன பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரே மாதிரி தான் இருக்கும். குரூப் 2-2A பிலிமினரி சிலபஸும் குரூப் 4க்கான சிலபஸும் சேம். தமிழ் சிலபஸும் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரே மாதிரி தான் இருந்திருக்கும். அதனால ரெண்டுமே உங்களுக்கு நீங்கள் பிரித்து பார்க்கவே தேவையில்லை, ஒரே மாதிரி படிச்சுட்டா போதும். அதே தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த 2-2A பிலிமினரிலையும் நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, இவங்க எல்லாரையுமே நம்மளுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி யூனிட் 6ல் பார்த்தீங்கன்னா சேம் சிலபஸ். விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, நீதி கட்சி, பகுத்தறிவு வாதத்தின் வளர்ச்சி, சுயமரியாதை, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணாவின் பங்களிப்பு அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, இதுவும் கொடுத்துருப்பாங்க. இந்த குரூப் 2 குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இந்த டாப்பிக்கில் நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, மார்க் பார்த்துக்கோங்க. இதில் 20 கேள்விகள் கேட்குறாங்க யூனிட் 6ல். அதே மாதிரி யூனிட் 3லையும் என்ன பண்ணியிருப்பாங்க, 10 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதுலேயும் 20 கேள்விகள் தான் கேட்பாங்க, இதுலேயும் 10 கேள்விகள் தான் கேட்பாங்க. ஸோ ப்ரிலிமினரி சிலபஸ் அப்படிங்கிறப்போ இது ஓரளவு தான் உங்களுக்கு புக்கில் கவர் ஆகும். புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள் சில விஷயங்கள் இருக்காது. அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு வெங்கடேசன் எழுதின புக்கில் நீங்கள் படிங்க. ஏன்னா எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க, இதில் கவர் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம பார்த்த விடுதலை போராட்டத்தில் அந்த தொடக்க கால எழுச்சிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன பண்ணியிருப்பாங்க, பாளையக்காரர்கள் கிளர்ச்சி, வேலூர் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. பாருங்க, இதுதான் அந்த புக்கு. வெங்கடேசன் அவங்களுடைய தற்கால தமிழ்நாட்டு வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேசன் புக்கு எழுதியிருப்பாங்க. அதில் தான் நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, இது எல்லாமே கவர் பண்ணியிருப்பாங்க. அதாவது தென்னிந்திய புரட்சியாக இருக்கட்டும், அப்புறம் இது பாளையக்காரர்கள் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அதுவும், இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன், தீரன் சின்னமலை அப்படி சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள தென்னிந்திய கிளர்ச்சி, இதை கூட இப்போ ரீசெண்டாக டெஸ்ட்டில் எக்ஸாமில் கூட என்ன பண்ணியிருப்பாங்க, வரிசைப்படுத்துக அப்படி சொல்லிட்டு தென்னிந்திய கிளர்ச்சி, வேலூர் கிளர்ச்சி, பாளையக்காரர்கள் கிளர்ச்சி, சிப்பாய் கழகம், இதெல்லாம் வரிசைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் புக்கிலையும் இருக்குது. ஆனால் இதில் கொஞ்சம் இன்னும் என்ன பண்ணியிருக்காங்க, இது டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்ப என்ன பண்ணிடுங்க, இதுவும் ஒன்ஸ் ரீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த பாளையக்காரர்கள் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு ஒரு பாடத்தில் இருக்குது. அப்படிங்கிறப்போ இந்த விஸ்வநாத நாயக்கர் காலத்தில் ஸ்டார்ட் ஆகுது இந்த பாளையக்காரர் முறை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இது 10th புக்லேயும் இருக்குது, 11th புக்லேயும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணியிருக்காங்க, டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்போ இதையும் என்ன பண்ணிக்கோங்க, ஒரு தடவை ரீட் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. தற்கால தமிழ்நாட்டு வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. எல்லாரை பற்றியுமே இருக்கும். நீங்கள் தலைவர்கள் படிக்கிறீங்க அப்படின்னாவும் அவங்கள பற்றி என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. அந்த கூட்டமைப்பு இருக்கும் இல்லையா, திருநெல்வேலி கூட்டமைப்பு, திண்டுக்கல் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம், புக்கில் படிச்சிருப்போம். கோபால நாயக்கர் தான் திண்டுக்கல் கூட்டமைப்புக்கு தலைமை தாங்கியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். அது மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க யார் யார் கூட நெருங்கிய தொடர்பு இருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான டீட்டெயில் இதில் என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க.
ராமநாதபுரம், திருநெல்வேலி, திண்டுக்கல் கூட்டமைப்புகள் கூடும் கேந்திரமாக கள்ளர் நாடு திகழ்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க. இதில் இருக்குது ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு புக்கில் இல்லை, ஆனால் இந்த புக்கில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இதை படிக்க சொல்லிட்டு இருக்கேன். இதை வாசிச்சிருங்க. இது டெலகிராமில் நான் உங்களுக்கு லிங்க் இது கொடுத்துட்றேன், பிடிஎஃப் கொடுத்துட்றேன். இது வேலூர் கிளர்ச்சி இருக்கு பாருங்கள், வேலூர் கிளர்ச்சி. இந்த வேலூர் அப்படிங்கிறது வேல் கூட்டல் ஊர் அப்படின்னு சொல்லிட்டு முறையான ஒரு போர் மரபும் திராவிட கலாச்சாரமும் ஒரு கைகோர்த்து செல்லும் நகரம் தான் வேலூர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க. இந்த வேலூருக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்தே என்ன பண்ணியிருக்காங்க, இந்த வேலூர் கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது வேலூருக்கானது, வேலூர் கழகம், அதை பற்றி என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் தென்னிந்திய கிளர்ச்சி, அதுவும் என்ன பண்ணிக்கங்க, பார்த்துக்கங்க. இப்போ உரைநடையின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஆறுமுக நாவலர். ஆறுமுக நாவலரை தேப்போ மீனாட்சி சுந்தரனார் தற்கால தமிழ் இலக்கிய உரைநடை தற்கால இலக்கிய உரைநடையின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு தேப்போமி அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு ஊவேசா, தாமோதரம் பிள்ளை, இவங்க எல்லார பற்றியும் நம்மளுக்கு இருக்குது. அப்படிங்கிறப்போ இது இந்த யூனிட் 3யும் யூனிட் 6ம் கவர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் குரூப் 2 எழுதுறீங்க, குரூப் 1 எழுதுறீங்க அப்படிங்கிறப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய விஷயங்கள் இதில் கவர் ஆகுது, அதுக்காக தான் அதை சொல்லியிருந்தேன். ஏன்னா நம்மளுக்கு டாப்பிக்கில் இருக்குது சமய சீர்திருத்த இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது. அதனால இது என்ன பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. இந்து முன்னேற்ற மேம்பாட்டு சங்கம், அதில் பெண் கல்வி, விதவை மறுமணம், ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கை மேம்பாடு. 1852 நவம்பர் மாதம் சீனிவாச பிள்ளை என்பவர் இந்து முன்னேற்ற மேம்பாட்டு சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை என்ன பண்ணியிருக்கிறாரு, ஏற்படுத்தி இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. கஜ்லு லக்ஷ்மி நரசு அப்படிங்கிறவங்க 1844 அக்டோபரில் நேட்டிவ் இன்டர்பிரிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையை விலைக்கு வாங்கி அதுக்கு கிரசன்ட் அப்படிங்கிற ஒரு பெயர் இட்டிருக்காரு. ஏன்னா நம்மளுக்கு சென்னை வாசிகள் சங்கம், சென்னை மகாஜன சங்கம் இதெல்லாம் என்ன பண்ணியிருக்கணும், படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுக்கு கஜ்லு லக்ஷ்மி நரசு ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுறாங்க. அதில் நம்மளுக்கு கட்சிகளினுடைய தோற்றம் அப்படின்னா நீதி கட்சி ஸ்டார்டிங் இல்லாமல் நம்மளுக்கு திராவிடர் கழகம் அப்படிங்கிறது ஒன்று வந்திருக்காது. ஸோ அதனாலையும் நீதி கட்சி ஸ்டார்ட் ஆகிறது படிச்சிருக்கணும். மாப்போசி சொல்லியிருக்கிறாரு, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை கொள்கையாக கொண்டிருந்த ஜஸ்டிஸ் கட்சியானது அந்நாளில் நடந்து வந்த விடுதலை போருக்கு முதல் நம்பர் எதிரியாக செயல்பட்டு வந்தது அப்படி சொல்லிட்டு மாப்போசி சொல்றாரு. ஏன்னா நீதி கட்சியினுடைய ஆட்சி நம்மளுக்கு தெரியும் 1920 1937 வரைக்குமே என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க தான் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. இடையில என்ன பண்ணியிருப்பாங்க, சுயேட்சையாக நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, ஆட்சி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனாலையும் என்ன பண்ணியிருக்கணும், நம்ம இந்த நீதி கட்சி அப்படிங்கிறது எதனால உருவாச்சு, இந்த நீதி கட்சியில் முதல்ல எத்தனை இடங்கள்ல அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இப்போ 63 இடங்கள், நம்மளுக்கு அங்கே 98 இடங்கள்ல 63 இடங்கள்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இப்போ அந்த 63 இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இதில் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்க, தேர்ந்தெடுக்கப்படாத 18 உறுப்பினர்களுடைய ஆதரவு, இந்த சுயேட்சைகள் இருக்காங்களே அவங்களோடையும் சேர்த்து ஆதரவு பெற்ற நீதி கட்சியினுடைய எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 81 இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, குறிப்பிட்டிருக்காங்க. இது நீதி கட்சி சார்ந்த விஷயங்கள் இதில் இருக்கு. ராஜாஜி பற்றி கொடுத்துருக்காங்க. ராஜாஜி பற்றி கொடுத்துருக்கும் போது இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950 அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு சட்டமன்ற தேர்தல் நடக்குது 1952. ஏன்னா அந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் அப்படிங்கிறது 1951 என்ன பண்ணியிருப்பாங்க, ஆரம்பிச்சிருப்பாங்க. அது மூலமாக சென்னை சட்டப்பேரவைக்கான 375 தொகுதிகளில் தேர்தல் மூலம் வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். 3 இடங்கள் போட்டியின்றி பூர்த்தி செய்யப்பட்டன. எஞ்சியிருந்த 372 இடங்களுக்கான தேர்தல் நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 52ல் சென்னை சட்டமன்ற தேர்தலில் பங்கெடுத்துக்கிட்ட கட்சிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இதில் கொடுத்துருக்காங்க. கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், டி பிரகாசம் அவங்களுடைய கிஷான் மஸ்தூர் பிரஜா கட்சி,
என்ஜி ரங்காவின் கிருஷிகார் லோக் கட்சி திமுக அதில் வந்து பங்கெடுத்துக்கலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஃபஸ்ட்டு தேர்தல் 51-52 நடந்தக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு தேர்தலில் திமுக வந்து என்ன பண்ணிக்கல, பங்கெடுத்துக்கலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, குறிப்பிட்டிருக்காங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்திருக்குது. 1937-40 பீரியடில் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்தியிருப்பாங்க. இப்போ நிறைய விஷயங்கள் இந்த தற்கால தமிழ்நாடு அப்படிங்கிறதுல தமிழ்நாடு வரலாறுல நம்மளுக்கு கனெக்ட் ஆகுது. நிறைய விஷயங்களை இதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ருக்மணி லக்ஷ்மிபதி பெண்களின் பங்கு அப்படி சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, ருக்மணி லக்ஷ்மிபதி பற்றி என்ன பண்ணியிருக்காங்க, இதில் கொடுத்துருக்காங்க. சென்னை மேலவைக்கு தேர்தலில் எளிதாக வெற்றி பெற்றவர். ராஜாஜி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் அமைச்சராக இருந்தபோது ருக்மணி துணை சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. இந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் உறுப்பினர் வந்து ருக்மணி லக்ஷ்மிபதி அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ருக்மணி லக்ஷ்மி. எல்லா பெண்கள், நிறைய பெண்களினுடைய விஷயங்கள் பற்றி என்ன பண்ணியிருக்காங்க இதில் வந்து இருக்கு. அதே மாதிரி ஆலய நுழைவு சட்டம் பற்றி கொடுத்துருக்காங்க. டி பிரகாசம், ஓமந்தூர் ராமசாமி. ஏன்னா நம்மளுக்கு அரசியல் கட்சிகள் அதனுடைய பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறப்ப என்னாகும், உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே இதில் இருக்குது. கொஞ்சம் டீட்டெயிலாகவும் இருக்குது அப்படிங்கிறப்ப இதை படிச்சுக்கோங்க. நூலக இயக்கத்தினுடைய தந்தை அவினாசி லிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு இது நிறைய கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் தான் இருக்குது. அமைச்சர் அவினாசி லிங்கத்தின் அரிய சாதனை தமிழ் கலை களஞ்சிய வெளியீடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இவர் தமிழ் வளர்ச்சி கழகத்தை தோற்றுவித்தவராக இவர் வந்து பார்க்கப்படுறாரு. அவினாசி லிங்கம் பற்றி என்ன பண்ணியிருக்காங்க, குறிப்பிட்டிருக்காங்க. இவர் யாருடைய பீரியடில் இருந்தார், அவினாசி லிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபுல்லாகவே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களினுடைய வாழ்க்கை குறிப்புகள் அப்படிங்கிறதுலையும் என்ன பண்ணியிருக்காங்க இருக்காங்க. நூலகவியலினுடைய தந்தை அப்படின்னு சொல்லப்படுற அளவுக்கு அவங்க சிறப்பிக்கப்படுறாங்க. ஸோ அவினாசி லிங்கம், அண்ணா, ராஜாஜி பற்றி இருக்குது. எல்லா தலைவர்களை பற்றியுமே இதில் கொடுத்துருக்காங்க. பாளையக்காரர்கள்ல இருந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இந்த புக்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் படிக்கிறது நல்லது. நோட்ஸ் எடுத்து படிங்க, அப்போ தான் உங்களுக்கு இது என்ன ஆகும், செட் ஆகும். இந்த புக்கு வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், டெலகிராம் லிங்க்கில் வந்து நான் கொடுத்துட்றேன். திமுக ஆட்சி பற்றி என்ன பண்ணியிருக்காங்க, குமாரசாமி ராஜா அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் இருக்குது. இது உங்களுக்கு டெலகிராமில் நான் ஷேர் பண்ணிடுறேன். இல்லை அப்படின்னாலும் முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு நான் வந்து கட் பண்ணி போட்டுறேன். உங்களுக்கு ஓப்பன் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் இது கட் பண்ணி போட்டுறேன். இது நீங்கள் டிஎன்பிஎஸ்சி நோட்ஸ்லையுமே என்ன பண்ணியிருக்கலாம், நீங்கள் இது போய் தேடினீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கிடைக்கும். கூகுள்லேயே போய் நீங்கள் சர்ச் பண்ணாலும் தற்கால தமிழ்நாடு வரலாறு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிரும். இன்றைக்கி இந்த புக்கு வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. வெங்கடேசன் அவங்களுடைய புக்கு. ஸோ இது வந்து நல்லா படிச்சுட்டு போங்க. இதுலேயே நம்ம என்ன பண்ணிடலாம், கிளாஸஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். நீதி கட்சி, சுயமரியாதை இயக்கம், காமராஜனுடைய ஆட்சி, ராஜாஜியினுடைய ஆட்சி, மகாத்மா காந்தி, இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்மளுக்கு இதில் கவர் ஆகுது. ஸோ இந்த புக்கு வந்து படிங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் நான் கிளாஸஸ் போட்டுட்டு தான் இருக்கேன். அதை முறையாக வாட்ச் பண்ணிட்டு வாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.